வருஷத்துக்கு 11-12% ரிட்டர்ன் கேரண்டீடா, அதுவும் எஃப்டில இருந்தே எடுக்க முடியும். இந்த பிளானை பத்தி 2-3 வருஷத்துக்கு முன்னாடி கேள்விப்பட்டேன். கம்ப்ளீட் டீடைல்ஸ் ஷேர் பண்றேன். ரொம்ப இம்பார்ட்டன்டான வீடியோ, கடைசி வரைக்கும் பாருங்க. இப்போ ட்ரெடிஷனலான பேங்க் எஃப்டிஸ் பாத்தீங்கன்னா யூசுவலா 7-8% வரைக்கும் நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுப்பாங்க. ஒரு சில பேங்க்ஸ் 9% வரைக்கும் கூட கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா ரிட்டையர் ஆகிற ஒரு நபர் அவரோட மொத்த செட்டில்மெண்ட்டையும் எடுத்துட்டு வந்து ஒரு நார்மல் பேங்க் எஃப்டிலையும் இந்த ஸ்பெஷல் எஃப்டிலையும் போடுறாருன்னா கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா 5-6 வருஷத்துல ரிட்டர்ன் டிஃபரன்ஸ் மட்டுமே ஒரு 10-15 லட்ச ரூபாய் இந்த ஸ்பெஷல் எஃப்டில வந்துரும். இது கேட்கும்போது ரொம்ப அட்ராக்டிவா இருக்குல்ல? அதே மாதிரி தான் இருந்தது என்னோட ஃப்ரெண்ட் முதல்ல இந்த கம்பெனியை பத்தி சொல்லும்போது. இந்த கம்பெனி 11-12% வரைக்கும் எஃப்டில இருந்தே ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறேன்னு ப்ராமிஸ் பண்ணிருந்தாங்க. இதை நம்பி 4000க்கும் மேலான டெபாசிட்டர்ஸ் இதுல டெபாசிட் பண்ணிருக்காங்க. இதுல நிறைய பேர் 60-70 வயசுக்கும் மேலானவர்கள் 50 லட்ச ரூபா 60 லட்ச ரூபான்னு சொல்லிட்டு அவங்க மொத்த லைஃப் சேவிங்குமே இதுல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. இப்போ இந்த கம்பெனியை மொத்தமா இழுத்து மூடிட்டாங்க. கிட்டத்தட்ட 550 கோடி அளவுக்கு ஸ்கேம் பண்ணிருக்காங்க. இந்த கம்பெனியை பத்தி முதல்ல கேள்விப்படும் போது என்னால நம்புற மாதிரியே கிடையாது. எப்படி எஃப்டில இருந்து அதுவும் சேஃபா 11-12% வரைக்கும் கொடுப்பாங்கன்றது ரொம்ப பெரிய டவுட்டா இருந்தது. எப்பவுமே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து 10-11% மேல கேரண்டீடா ஒரு வருஷத்துக்கு கொடுக்குறேன்னு சொன்னாலே ரொம்ப உஷாரா இருக்கும். ஏன்னா அதிகமான ரிட்டர்ன்ஸ் வேணும்னாலே அது மார்க்கெட் லிங்க் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல இருந்து மட்டும் தான் வரும். கேரண்டீடாவோ பிக்ஸடாவோ 10% ரிட்டர்ன்ஸை யாராலையுமே ப்ராமிஸ் பண்ண முடியாது. இப்போ பேங்கோட பிக்ஸட் டெபாசிட்லாம் எடுத்தீங்கன்னா அட்லீஸ்ட் அவங்க ஆர்பிஐயோட ரெகுலேஷன் கீழயாவது வருவாங்க. 5 லட்ச ரூபா வரைக்கும் இன்சூரன்ஸ் இருக்கணும்ன்றது மேண்டேட்டரி. அதாவது அந்த பேங்கே மூடப்பட்டாலும் நம்ம டெபாசிட் பண்ணதுல 5 லட்ச ரூபா வரைக்கும் நம்மளுக்கு இன்சூரன்ஸ் மூலமா திரும்ப கிடைச்சிடும். பாவம் இதுல பணம் போட்டவங்க அவங்களோட பணம் திரும்ப வருமா வராதான்னு சொல்லிட்டு கோர்ட்டு கேஸ் அலைஞ்சிட்டு இருக்காங்க. உங்க ஃபேமிலியோ ஃப்ரெண்ட்ஸ்லயோ யாராவது இந்த மாதிரியான பிரைவேட் கம்பெனில அதிக ரிட்டர்ன்ஸ் ஆசைப்பட்டு போட்டிருக்காங்கன்னா இந்த வீடியோவா அவங்களுக்கு ஷேர் பண்றேன்.